தமிழக முதல்வர் விஜய் நேற்று தன்னுடைய 52வது பிறந்த நாளை கொண்டாடினார். பல ஆண்டுகளாக தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நடிகராக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி வந்த அவர் இந்த ஆண்டு முதன்முறையாக தமிழக முதல்வராக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருப்பது அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிகம் கவனத்தை பெற்றிருக்கிறது. முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், தொழிலதிபர்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள் மற்றும் நேரடி சந்திப்புகள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. அந்த வகையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கணவருடன் நேரில் சந்தித்து முதல்வர் விஜய்க்கு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. குறித்த புகைப்படங்களை அவர் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துள்ள நிலையில ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. கீர்த்தி சுரேஷ் மற்றும் விஜய் இணைந்து கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான பைரவா திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு வெளியான சர்க்கார் திரைப்படத்திலையும் இருவரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த இரண்டு படங்களும் ரசிகர்களை நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன. இந்த நிலையில விஜய் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது குறித்து கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல உணர்வுபூர்வமாக ஒரு பதிவை இட்டிருக்கிறாங்க. உருக்கமான பதிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை ஆண்டுகளாக உங்கள் பிறந்த நாள் என்பது ரசிகர்களுக்கு ஒரு திருவிழாவாகவே இருந்தது. புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் அல்லது புதிய திரைப்பட அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிறப்பு பரிசை எதிர்பார்த்து காத்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் மக்களுடைய நம்பிக்கையை சுமக்கும் தலைவராக நீங்கள் புதிய பொறுப்பில் பயணிக்கிறீங்க. இந்த புதிய அத்தியாயத்தில் நீங்கள் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும். உங்களுடைய சேவை மக்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வர வேண்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ். இந்த கீர்த்தி சுரேஷனுடைய பதிவு மற்றும் விஜயுடன் அவங்க எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்துல வைரலாகி வருகிறது. அடுத்து நாங்க பார்க்க போற ஒரு சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்னு சொல்லி இரு மொழிகள்லையும் தொடர்ந்து நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தவங்க தான் சமந்தா. விஜய், சூர்யா, தனுஷ், மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர் அப்படின்னு சொல்லி பல உச்ச நட்சத்திரங்களோட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. தென்னிந்திய அளவில் பிஸியாக நடிகான வலம் வந்தவங்க தான் சமந்தா. பாலிவுட் பக்கம் கவனத்தை திருப்பினாங்க. வெப் தொடர்களில் நடிக்க ஆரம்பித்து நல்ல வரவேற்பு பெற்றாங்க. தற்போது பேன் இந்தியன் ஸ்டாராக ரசிகர்களாக கொண்டாடப்பட்டு வராங்க. கடந்த சில ஆண்டுகளாக சமந்தா நடிப்பில் மாபெரும் வெற்றி படம் எதுவுமே வெளிவரவில்லை. இது அவருடைய ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை தந்தது. அந்த வருத்தத்தை போக்கும் வகையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புட சமந்தா நடிப்பில் கடந்த வாரம் வெளியான திரைப்படம் தான் எங்கள் தங்கம். இந்த படத்தை இயக்குனர் PV நந்தினி ரெட்டி இயக்க சமந்தா தன்னுடைய கணவரோடு இணைந்து ட்ரெலலா மூவிங் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் நடிகை ஸ்ரீமுகி, கௌதமி, குல்ஷன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாங்க. ஆக்ஷன் ஹீரோயினாக இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க நடிகை சமந்தா. பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான எங்கள் தங்கம் திரைப்படம் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பாக்ஸ் ஆஃபீஸில் 5 நாட்களை கடந்திருக்கிற எங்கள் தங்கம் திரைப்படம் உலகளவில் செய்திருக்கிற வசூல் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 5 நாட்களில் மட்டும் உலகளவில் இந்த படம் 52 கோடி வசூல் செய்திருக்கிறதா. விரைவில் 100 கோடி வசூல் செய்து சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லியும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இமயம் பாரதி ராஜா கடைசி நாட்களில் கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டதாக உறவினர் ஒருவர் கூறியிருக்கிறாங்க. இயக்குனர் பாரதி ராஜா, இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படும் பாரதி ராஜா தன்னுடைய 84 வயதுல சமீபத்தில் காலமானாங்க. இவரது மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பிச்ச இவங்க பெரும்பாலான சினிமா நடிகைகளை கிராமத்து மண் வாசனையோட கொண்டு வந்தவங்க. சிறந்த நடிகராகவும் திகழ்ந்த இவங்க சமீபத்தில் காலமான நிலையில் இறுதி சடங்கின் போது சொத்துக்காக சண்டை ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதுக்கு பாரதிராஜனுடைய தம்பி ஜெயராஜ் அண்ணன் இறக்கும் முன்பு சொத்துக்களை மனைவி, மகள், மருமகள் அப்படின்னு சொல்லி சமபங்காக பிரித்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பாரதிராஜனுடைய உறவினரும் இயக்குனருமான மனோஜ்குமார் சில விஷயங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் வெளியிட்ட பேட்டியில் கங்கை அமரன் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டாரா. ஆனால் அவரிடம்
விஜயிடம் எடுத்து கூறினோம். மேலும் பாரதி ராஜாவிடமும் ராதிகா வருத்தத்தையும் அவருக்கு விருது கிடைக்கும் அப்படின்னு கூறியதையும் நினைவு கூறினோம். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. தன்னுடைய கடன்களை அழிப்பதற்கு தன்னை மீறி யாரும் ஒத்துழைக்கவில்லையே அப்படின்னு தோன்றியது. ஏனெனில் அவர் ராஜா மாதிரி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாக இருக்கிறது. அடுத்ததான் நாங்க பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை சுற்றி பல சர்ச்சைகள் கருத்துக்கள் இணையதளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில விஜயனுடைய 52வது பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடிக்கிற த்ரிஷா எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது குறித்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் இணையத்தில் மீண்டும் புதிய புயல் கிளம்பி இருக்கிறது. முன்னாள் நடிகரும் தற்போதைய தமிழக முதல்வருமான விஜய் சங்கீதா விவகாரத்தின் பின்னர் த்ரிஷா மற்றும் விஜய் பற்றிய பல்வேறு வதந்திகளும் சர்ச்சையான கருத்துக்களும் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிற நிலையில் அதனைத் தொடர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு த்ரிஷா மற்றும் விஜய் இருவருமே ஜோடியாக ஒரே நிற ஆடையில் வந்திருந்த புகைப்படங்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையாக வெடித்தது. ஆனால் அதன் பின்னரும் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் தேர்தலில் விஜய்க்கு வாக்களித்துவிட்டு அதனையும் வெளிப்படையாக கில்லிப்பட பாடலுட மாசாக அறிவிச்சிருந்தாங்க த்ரிஷா. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற போது திருப்பதி சென்று தரிசனத்தில் ஈடுபட்டு நேரடியாக விஜய் வீட்டுக்கே சென்று அவரை சந்தித்தாங்க. அதனைத் தொடர்ந்து விஜய் பதவியேற்பு விழாவிலையும் அசத்தல் லுக்கில் வந்து ஒட்டுமொத்த ஊடகங்களையும் தலைப்பு செய்திகளை இடம் பிடிச்சாங்க. அத்தோடு விடாமல் நடிகர் அஜித் அம்மா இறப்புக்கு முதல்வர் விஜயோட த்ரிஷா ஜோடியாக சென்று அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க. தமிழகமே கொந்தளித்து வரும் நிலையில் எதையும் கண்டுகொள்ளாமல் விஜய் பிறந்த நாளை ஜாலியாக கேக் வெட்டி கொண்டாடி தற்போது வெளியிட்டிருக்கிற புகைப்படங்கள் இணையத்தில் படுவைரலாகி வருவதோட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. டொஃபை சினிமா தகவல் நிகழ்ச்சியினுடைய கடைசி நேரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் கடைசியா பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாள் உச்ச நடிகராக திகழ்ந்த விஜய் முதல்வராக பதவியேற்றதில் இருந்தே அரசியலையும் சினிமாவையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னா மிகையாகாது. சட்டசபையில சினிமா பாணியில கதை கூறுவது, சினிமா பிரபலங்களோட புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விடயம் இணையத்தை ஆக்கிரமித்து வருகிறது. இந்த நிலையில சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்துக்கு இன்று முதலமைச்சர் விஜய் பதிலளித்த போது அவை அரங்கில் பரபரப்பான தருணங்கள் அரங்கேறின. டாஸ்மாக் தொடர்பான விவகாரத்தை முன்வைத்து பேசிய விஜய் டாஸ்மாக் கட்சி நிதி அப்படின்னு குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டிருக்கிறாங்க. இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பும் செய்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய உரையை தொடர்ந்த முதலமைச்சர் விஜய் ஒரு குட்டி கதையை கூறி எதிர்க்கட்சிகளை விமர்சித்தாங்க. ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா, அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். வேலி நின்று எதையோ தேடிக்கொண்டிருந்த வயதான ஒருவரிடம் சிறுவன் ஒருவர் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு அந்த நபர் உன் அப்பாவை தேடுகிறேன் அப்படின்னு பதிலளித்ததாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சம்பந்தமில்லாத கதைகளை எதிர்க்கட்சிகளை போல நானும் சொல்ல முடியும் அப்படின்னு விஜய் கூறியதோட அந்த குட்டி கதை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில முதலமைச்சரின் பேச்சுக்கு திமுக தொழில்நுட்ப பிரிவு தன்னுடைய எக்ஸ் தள பதிவின் மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறது. அரசியல் விமர்சனமாக தொடங்கிய இந்த மோதல் தற்போது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த குற்றச்சாட்டுகள் வரை சென்றிருக்கிறதால சமூக வலைதளங்களில் ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் குவிந்து வருகிறது. விஜயின் குட்டி கதையா, திமுகவின் பதிலடியா, எது அதிகம் வைரலாகும் அப்படின்றது தற்போது அரசியல் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது.